ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று போக்ராலேருந்து 170 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரைடு பண்ணி இந்த முத்திநாத் அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து அந்த தெரியுது பாருங்கள் புத்தா சிலை, அது வரைக்கும் நம்ம வந்து ட்ரெக்கிங் நடந்து தான் போய் ஆகணும். அங்கே நான் போயிட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே அப்டேட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த படியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஒரு கேங் பாருங்கள், டக்குன்னு குதிரையில் ஏறி வந்துட்டானுங்க கேங். ஃப்ரெண்ட்ஸ், முடியல என்னால். जय मुक्तिनाथ, जय श्री मुक्तिनाथ, जय श्री विष्णु भगवान की, जय श्री महादेव की. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக ஒரு ஹெலிபேடில் வந்து நிற்கிறேன். இது வந்து நேபாளில் இருக்கிற முத்திநாத் டெம்பிளில் இருக்கிற ஹெலிபேடு. இது இருக்குது பாருங்கள், இந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சுற்றி மலை தான். இங்கே என்னென்னா ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்டெப்ஸில் வேறு ஏறி வரும். அழகாக அந்த ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வரணுன்னா டிக்கெட்டு மட்டுமே இந்தியன் மணி படி 5000 ஆகுது. அது நம்மளால் பே பண்ண முடியல. அதனால் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். அதோ மேலே அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையில் வயசானவங்க ஏற முடியலனா கூட இந்த மாதிரி டோலான்னு சொல்கிறாங்க. இந்த டோலாவில் கூட நீங்கள் ட்ராவல் ஆகி வரலாம், உட்காந்துட்டு வரலாம். 4 பேர் வராங்க. உங்கள் வயசானவங்க யாருன்னா அம்மா அப்பா கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட வரலாம். நீங்கள் இந்த மலையை, இந்த டெம்பிளை தரிசனம் பண்ணணுன்னா அப்படி கூட வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புத்திநாத் டெம்பிளில் இருக்கோம். இந்த டெம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது விஷ்ணு கோவில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து புத்தரும் இருக்கார். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் அந்த சைடில் போய் காட்டுறேன். இது வந்துட்டோம், நேராக வரும். இதுதான் நம்ம புத்தரோட சிலை இங்கே இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபோட்டோ ஸ்பாட். கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வரோம். ஆனால் இந்த இடத்துக்கு வரணுன்னா ஒன்று ட்ரெக்கிங் வழியாக வரணும், இல்லைன்னா அது தெரியுது பாருங்கள் ஹெலிபேட், அந்த ஹெலிபேடில் வரலாம். சுற்றி அந்த மலையில் ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு க்ளவுடியாக இருக்குது, அதனால தெரியல. இப்போது ஃபஸ்ட்டு இந்த தெரிகிற மலைக்கு பேக் சைடில் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நேபாளில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோ இருக்கிறத நான் பார்க்குறேன். அது இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த நடந்து வந்த வழி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா க்ளவுட்ஸ்?
ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இந்த முக்திநாத் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த டெம்பிள். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் ஏறி வந்திருக்கோம். இந்த தண்ணியில் குளித்தா அந்த முக்தி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த தண்ணியில் குளித்தா அது முக்தி அடைவாங்க. அதுக்காக இப்போ நம்ம அந்த தண்ணி சூடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜில்லுன்னு தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்திநாத்ன்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 108 தீர்த்தம் வருது. பாருங்க, இதில் குளித்தா வந்து அந்த முக்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வராரு பாருங்க. இது கோயிலோட பேக் சைடு. இதுதான் அந்த முக்திநாத்தோட கோயில். போலாம். பாருங்க, அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இந்த தானா ரொட்டேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ப்ரொப்பல்லர், கப்பலில் வர ப்ரொப்பல்லர் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டே இருக்குது. இது ஸ்லோவாக சுற்றுதுன்னா இந்த தண்ணி ஸ்லோவாக வருது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், நதி ஓடிட்டே இருக்குது பாருங்கள். கேட்டோ அது ஃபுல்லாக மேலே அடிக்க போகுது.